டெல்லி செங்கோட்டை கார் வெடிப்பில் பலியானவர்கள் எண்ணிக்கை 12ஆக உயர்ந்திருக்கிறது. டெல்லி செங்கோட்டை கார் வெடிப்பில் பலியானவர்கள் எண்ணிக்கை 12ஆக உயர்ந்திருக்கிறது. டெல்லி செங்கோட்டை கார் வெடிப்பில் பலியானவர்கள் எண்ணிக்கை 12ஆக உயர்ந்திருக்கிறது. டெல்லி செங்கோட்டை கார் வெடிப்பில் நேற்று 9 பேர் பலியான நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று மேலும் 3 பேர் பலியாகியிருக்கின்றனர். டெல்லி செங்கோட்டை கார் வெடிப்பில் பலியானவர்கள் எண்ணிக்கை 12ஆக உயர்ந்திருக்கிறது. டெல்லி செங்கோட்டை கார் வெடிப்பில் நேற்று 9 பேர் பலியான நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று மேலும் 3 பேர் பலி. போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் டெல்லி கார் வெடிப்பு தற்கொலைப்படை தாக்குதல் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்துல நேற்றைய தினம் 9 பேர் உயிரிழந்த சூழல்ல 20க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார்கள். இந்த 20 பேர்ல இன்று காலை ஒருவர் உயிரிழந்தார். அதன் மூலமாக அந்த இறப்பு எண்ணிக்கை என்பது 10ஆக உயர்ந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது மேலும் சிகிச்சையில் இருந்த 2 சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இதன் மூலமாக டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 12ஆக அதிகரித்திருக்கிறது. இன்னும் சிகிச்சை எடுக்கக்கூடியவர்களுக்கு உயர்ந்த சிகிச்சை கொடுப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மத்திய அரசு மூலமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. விபத்து நடந்திருக்கக்கூடிய பகுதி என்பது டெல்லி செங்கோட்டை வாயில் அருகே இருந்ததனாலும் அதற்கு அடுத்து உடனடியாக நெருக்கமாக அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு உடனடியாக அங்க விபத்துல அந்த வெடி சம்பவத்துல பாதிக்கப்பட்டவர்கள் அழைத்து செல்லப்பட்டிருந்தார்கள். அவர்கள் அழைத்து செல்லப்பட்டு உடனடியாக அவர்கள் சிகிச்சை கொடுக்கப்பட்டது. அதிலும் குறிப்பாக கொண்டு வரப்பட்டிருந்தவர்களை அந்த மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டிருந்தவர்களை 8க்கும் மேற்பட்டவர்கள் அந்த வரக்கூடிய வழிகளிலே உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவலை மருத்துவமனை சார்பில் அவர்களை ஆய்வு செய்த உடனே தெரிவித்து விட்டார்கள். மற்றவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. டெல்லியிலுடைய மிக உயர்ந்த சிகிச்சை வழங்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனையை அவர்கள் கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் இருந்த போதும் முதற்கட்டமாக அவர்களுக்கு சிகிச்சை வழங்க வேண்டிய தேவை இருப்பதனால அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அவர்கள் அழைத்து செல்லப்பட்டிருந்தார்கள். அங்கு அவர்களுக்கு முழுமையான சிகிச்சை வழங்கப்பட்டது. இந்த சூழலில் சிகிச்சை பலனின்றி இன்று காலை ஒருவர், தற்பொழுது 2 நபர் என மொத்தம் 3 நபர்கள், இன்றும் நேற்று 9 நபர்கள் என மொத்தம் 12 நபர்கள் இந்த சம்பவத்தால் உயிரிழந்திருக்கிறார்கள். அப்பாவி பொதுமக்களை குறிவைத்து தாக்கக்கூடிய ஒரு நாசகர செயலாக இது அமைந்திருக்கிறது என்ற ஒரு முதற்கட்ட தகவல் கிடைத்திருக்கக்கூடிய சூழல்ல மேலும் ஒரு வேதனையாக இந்த உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம். இன்னும் சிகிச்சை எடுக்கக்கூடியவர்களுக்கு முழுமையான சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டு வரக்கூடிய சூழல்ல தொடர் மருத்துவ கண்காணிப்பில் இருப்பதாகவும் திறன் வாய்ந்த அதிக மருத்துவ தேவை இருக்கக்கூடியவர்கள் அதுக்கு அடுத்த மருத்துவமனை சிகிச்சைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் தொடர்ந்து தீவிர சிகிச்சை இருக்கக்கூடியவர்களுக்கு முழுமையான மருத்துவ சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சம்பவத்தை பொறுத்தவரையிலும் நேற்றைய தினம் அந்த I-20 என்று சொல்லக்கூடிய அந்த கார் வெடித்து சிதறியதுல அடுத்தடுத்து அருகில் இருந்த ஆட்டோ, கார்கள் பற்றி இருந்தது. இதனால் அந்தந்த கார்களில் இருந்த வாகன ஓட்டிகளும் அதில் இருந்த பயணித்தவர்களும் பாதிப்படைந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம 3 முறை வெடித்ததாக அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் எல்லாம் சொல்லியிருந்ததை கேட்டிருந்தோம். அந்த 3 முறை வெடித்த சத்தத்தை கேட்டு அவர்கள் அடுத்தடுத்த வாகனங்களும் இந்த வெடி விபத்து சம்பவத்துல எரிந்து வெடித்திருக்கின்றது என்று தெரிய வந்திருக்கிறது. இதனால் அந்த வாகனங்கள் இருந்தவர்களுக்கும் பெருத்த பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. I-20 காரில் வந்த உமர் என்பவர் அந்த காரை வெடிக்க செய்ததன் மூலமாக அருகில் இருந்த ஆட்டோ, கார் உள்ளிட்டவர்கள் வெடித்ததன் மூலமாக அதில் இருந்தவர்களுக்கும் இந்த பாதிப்பு ஏற்பட்டதனால் இதனுடைய எண்ணிக்கை 9ஆக நேற்று இரவு வரையிலும் உயர்ந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து குறிப்பாக அந்த வெடித்ததன் காரணமாக அந்த வாகனத்துக்கு உள்ளாக இருந்தவர்களுடைய உடல்கள் சிதறி கடந்திருந்ததை நம்ம நேற்று பார்த்திருந்தோம். பார்ப்போர் நெஞ்சை பதற வைக்கக்கூடிய அளவுல அந்த காட்சிகள் எல்லாம் இருந்தது. இந்த அளவுக்கான ஒரு கொடுமையான ஒரு சம்பவம் நேற்று தினம் நாட்டினுடைய தலைநகர்ல அரங்கேறிய சூழல்ல அதில் பாதிக்கப்பட்டிருந்தவர்கள், தீ காயம் ஏற்பட்டவர்கள், அந்த பாதிப்பினால் தாக்குதலுக்கு உள்ளாகி இருந்தவர்கள், அவர்களிடம் சிகிச்சை என்பது தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டு வந்த நிலையில மருத்துவ கண்காணிப்பில் இருக்கக்கூடியவர்கள்ல மேலும் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதாவது இன்று காலை ஒருத்தர், தற்பொழுது 2 பேர், நேற்று இரவு 9 பேர் என மொத்தம் 12 பேர் இந்த கோர சம்பவத்தால் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவல் தற்பொழுது அண்மை தகவலாக நாம் பார்த்து வருகிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.